அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 24/5/2024 வைகாசி மாதத்தின் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில வாராகி தேவியை இந்த முறைப்படி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முடியாத பிரச்சனைகள் கூட நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வருங்க. தீர்க்க முடியாத கடனை தீர்ப்பதற்கு நல்ல ஒரு சூழலும் உண்டாகும். முதல்ல வழிபட வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செய்யலாம். அதன் பின் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சுக்கிரகூரை நேரத்துல வழிபாடு செய்யலாம். அதன் பின் காலை ராகு கால நேரமான 10:30 இருந்து 12 மணிக்குள்ள வழிபாடு செய்யலாம். அதன் பின் மாலை 5:20 இருந்து 6:40 உங்க வழிபாட்டை செய்யலாம். அதற்கடுத்த நேரம் சுக்கிரகோரை நேரமான 8 to 9. அதன் பின் காலை இரவு 10 மணியிலிருந்து நள்ளிரவு 12:40 வரைக்கும். இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு சிறிய தட்டுல வெள்ளை மொச்சை பயிரை பரப்பிக்கணும். சுக்கிர பகவானுக்குரிய தானியமான இந்த மொச்சை பயிர் மீது நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்கள் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்பேற்பட்ட கடனும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப விளக்குகள் எடுத்துக்கோங்க. 3 விளக்குகள் எடுத்துக்கோங்க. 5 தீபம் ஏத்துறதும் தவறு கிடையாது. தாராளமா 5 தீபங்கள் ஏற்றலாம். 3 அல்லது 5 அந்த மொச்சை பயிரில் விளக்க வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றுங்க. பச்சை நிற திரி இருந்தால் பச்சை நிற திரியை பயன்படுத்திக்கோங்க. பச்சை நிற திரி இல்லாத பட்சத்துல பஞ்சு திரியவே பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. பிரசாதமாக கண்டிப்பா பானகம் வைக்கணும். கிழங்கு வகைகள் ஏதாவது வச்சுக்கோங்க. உலர் பழங்கள், அதாவது பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம், இதை போல பூசணி விதைகள்லாம் கிடைச்சா வைங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு ரொம்ப உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமான பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், பாதாம் பருப்பு, பால், இதை மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரோட வசியம் உண்டாகும். பிரசாதம் வச்சாச்சு, தீபம் ஏத்தியாச்சு. மந்திரம் ஓம் நமோ வார்த்தாலியே நமக, ஓம் நமோ வார்த்தாலியே நமக எனும் மந்திரத்தை உங்க கையில செம்பருத்தி பூவை வச்சுக்கிட்டு சொல்லுங்க. செம்பருத்தி பூவை உங்க 2 கையும் விரிச்சுக்கோங்க. நல்லா மலர்ந்த செம்பருத்தி பூவை அந்த கையில வச்சுக்கிட்டு அந்த செம்பருத்தி பூவை பார்த்துக்கிட்டே இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு வாராகி தேவியோட பாதத்துல அந்த மலரை வச்சிருங்க. நீங்க தீபம் ஏத்தும் போது ஒவ்வொரு முறையுமே எப்பவுமே வீட்டுல தீபம் ஏத்தும் போது உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை சொல்லாதீங்க. தீபம் ஏத்தும் போது முழு மனதோடு தீப ஒளியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த நேரத்துல எனக்கு அது பிரச்சனை, இது பிரச்சனை, அது நடக்கணும், இது நடக்கணும்னு நம்ம வேண்டுதலை வைக்கவே கூடாது. தீபம் ஏத்தும் போது தீபத்துல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே தான் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாராகி தேவிட்ட சொல்லணும். உங்களுக்கு என்ன தேவையோ வாராகி தேவிட்ட ஒரு தாயிடம் முறையிடுவது போல் முறையிடுங்க. இந்த செம்பருத்தி பூவை வாராகி தேவி பாதத்துல வச்ச உடனேயே உங்கள் மனமெல்லாம் இலகுவாவத உங்களால நிச்சயமா உணர முடியுங்க. வெள்ளிக்கிழமை மனதார நீங்க தீபம் ஏத்தி நீங்க வாராகி தேவிய மனதார நினைச்சீங்க அப்படின்னா தீப ஒளியில நிச்சயமாக காட்சி தருவார் வாராகி. தீப ஒளியில வாராகி தேவி அளிக்கும் காட்சியை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. நான் மற்றவர்களுக்கும் குழு மூலமா காண்பிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்கட்டும், வாராகி தேவியோட தரிசனத்தை எல்லாரும் பார்க்கட்டும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். 50% ஆஃபர்ல அறிமுகப்படுத்தியிருக்கேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய இன்னும் எண்ணற்ற சிறப்பு பரிகாரங்கள் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. அடுத்து பஞ்சமி யாக வேள்வியில உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.